ஹாய், நான் அதீப். இன்றைக்கி இந்த வீடியோவில் போக்கோ X3ங்கிற மாடலோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த போக்கோங்கிற பிராண்டு உங்களில் சில பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த எம்ஐ, ரெட்மி, பிளாக் ஷார்க், போக்கோங்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே ஷவமிங்கிற கம்பெனிக்கு கீழே வர சப் பிராண்ட்ஸ் தான். போக்கோ அவங்களோட ஃபோன்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட் வழியாக தான் செல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் போக்கோ X3யோட அன்பாக்சிங் வீடியோக்கு போகலாம். இதுதான் போக்கோ X3 வர பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் தான் போக்கோ X3 வருது. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போக்கோ X3யோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு ரெண்டு சைட்லையுமே போக்கோ X3யோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வேரியண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. 20,999 ரூபாய் தான் பாக்ஸில் கொடுத்துருக்கிற எம்ஆர்பி. அப்புறமா பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஹைலைட்டட் ஃபீச்சர் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஐஎம்ஐ கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை தவிர அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டர் டூல், யூசர் கைடு, ஃபோன் கேஸு, சார்ஜிங் அடாப்டர், டைப் சி கேபிள் இதெல்லாம் தான் பாக்ஸுக்குள்ளே வருது. அடுத்து அந்த ஃபோனில் வர டிசைனை பற்றி பார்க்கலாம். அந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் அந்த கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு உள்ளே தான் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோட பிராண்டிங்கு கீழே நல்லா பெருசாகவே போட்டிருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளோசி ஃபினிஷில் இருக்கிற டிசைன் தான் அந்த ஃபோனோட பேக் சைடில் வருது. ப்ளூ கலர் வேரியன்ட் தான் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் பிளாக் கலர் வேரியண்ட்டில் கூட வருது. இந்த ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் வருது. ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரே டைமில் 2 சிம்மு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு இது மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, ஸ்பீக்கர் கில்லு இதெல்லாம் தான் ஃபோனோட மேலே வருது. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலவே இயர்பீஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வருது. மேலே இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற டைமில் இயர்பீஸாகவும் மற்ற டைமில் ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகும். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் ஃபோனுக்கு கீழே வருது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டோல்பி சப்போர்ட் கிடையாது. இருந்தாலுமே நல்ல சவுண்டு குவாலிட்டி நமக்கு இந்த ஃபோனில் வந்து கிடைக்குது. இந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் அதில் வருது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் இதோட ரெசல்யூஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே தான் அதில் கொடுத்துருக்காங்க. 240 எஃப்பிஎஸ்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரைட்டும் HDR10 சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இதில் வர ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 732G தான் இதில் வர ப்ரொசஸர். Adreno 618 தான் அதோட GPU. LPDDR4X RAM டைப் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வர பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 6000 mAhக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அது இங்கே ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். இங்கே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்குது நல்ல விஷயம் தான். அப்புறமா இந்த 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை போக்கோ பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு 6000 mAhக்கான பேட்டரி தான் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனாலவே இந்த ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. 225 கிராம் தான் இதோட வெயிட் வருது. ஹைட்டு 163.3 mm, விட்த்து 76.8 mm, திக்னஸ் 10.8 mm தான் வருது. அடுத்து இந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும், 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு கோட் கேமரா செட்டுக்கு தான் இந்த ஃபோனோட பேக் சைடில் வருது. இந்த ஃபோனோட மெயின் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ண முடியும். 1080p வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் ஷூட் பண்ண முடியும். அப்புறமா 960 fps ஸ்லோ மோஷன் வீடியோஸும் இந்த ஃபோனில் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 தான் வருது. MIUI தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் போக்கோ லான்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளீனான இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். போக்கோ ஃபோன்ஸில் ஆட்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு போக்கோ பிராண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஃபியூச்சரில் அவங்க ஃபோன்ஸில் ஆட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். அடுத்து அந்த ஃபோனில் வர சென்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர், ப்ராக்சிமிட்டி சென்சர், ஆம்பியன்ட் லைட் சென்சர், ஹால் சென்சர், எலக்ட்ரானிக் காம்பஸ், கைரோஸ்கோப்பு, ஆக்சலரேஷன் சென்சர் இதெல்லாம் தான் இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ். அடுத்து அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் டோட்டலாக 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. 6GB 64GB வேரியண்ட்டுக்கு 16,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 17,999 ரூபாயும்,
8GB 128GB வேரியண்ட்டுக்கு 19,999 ரூபாய் தான் வருது. எனக்கு கேட்டிங்கன்னா அந்த 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டே நீங்கள் எடுக்காதீங்க. ஒன்று நீங்கள் 6GB 64GB வேரியண்ட் எடுங்க, இல்லாட்டி 6GB 128GB வேரியண்ட் எடுங்க. நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியண்ட் தான். நீங்கள் 15,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஃபோன் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா மினிமம் 128GB ஸ்டோரேஜ் இருக்கிற வேரியண்ட் எடுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போக்கோ ஃபோன்ஸ்க்கு எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் இருந்துச்சு. அந்த டைமில் தான் நான் இந்த ஃபோனை எடுத்திருந்தேன். 6GB 128GB வேரியண்ட் எனக்கு 16,999 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. அப்போ நீங்கள் இந்த ஃபோனை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஆஃபர் இருக்குதா இல்லையான்னு. அப்போ இவ்வளோ தான் இந்த போக்கோ X3யோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அடுத்ததாக MI 10Aங்கிற மாடலோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம போடுவோம். MIயோட சீப்பஸ்ட் 5G ஃபோன் தான் அந்த MI 10Aங்கிற மாடல். அப்போ அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.